Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May the Lord bless you. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். Beloved children of God, I greet you all to the program ஆறுதலின் நேரம். இந்த செய்திகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட நான் ஜெபிக்கிறேன். I pray that all the messages be a blessing to you. ஒவ்வொரு புதன்கிழமை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நான் விசேஷமாக உபவாசித்து ஜெபிக்கிறேன். Every Wednesday, I am specially fasting and praying for the people who are barren. உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா? You do not have a child? என்னுடைய முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை எனக்கு எழுதுங்கள். Contact me and write to me your name and the details. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given us thousands of children. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி அது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். Today's sermon we are going to meditate on 2 Timothy chapter 1 verse 7. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says here, for God hath not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நாளும் தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்கிறதே இல்லை. Beloved children of God, you should understand one thing very clearly. Every believer, the one who are brought into salvation by God, He never gives them the spirit of fear. அநேக தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஃபோன் செய்து பயத்தோடு, ஐயா நான் இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்து பேசும் பொழுது அதை பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. Many times when many children of God call us and with fear they ask, Pastor, what shall I do for this? Brother, what shall I do for that? நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க மகனே மகளே, உனக்கு பயமுள்ள ஆவியை ஆண்டவர் ஒரு நாளும் கொடுக்கல. Remember one thing, my beloved son, my beloved daughter, God has not given you a fearful spirit. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வருகிற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகுந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். The spirit of God that comes in you and me, He gives us a powerful spirit. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர யாருக்கும் எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. A true child of God, every true children of God, we need not fear for anything or anybody except the fear of God. Hallelujah. Hallelujah. பயமுள்ள ஆவியை நமக்கு தேவன் கொடுக்கவே இல்லை. பயப்படாதேன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். God did not give us the spirit of fear. He is always saying unto us, fear not. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது சத்துருவாகிய சாத்தான். The Satan, he brings fear in us. இரண்டாவது இங்க பாருங்க, பலமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says very clearly, He gives the spirit of power. ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். Also, He gives us strength. 32 வயசுல நான் ஊழியத்திற்கு வந்தேன். I came into this ministry when I was 32. இப்பொழுது 68 வயது எனக்கு முடிய போகிறது. Now I am going to fruitfully complete 68 years. இரவும் பகலும் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் நான் தூங்கினால் அதிகம். Day and night I am running continually for God and God's ministry. If I sleep for 3 to 4 hours, that's really much time. என்னை நேசிக்கிற அநேக ஊழியர்கள் கேட்பாங்க, பிரதர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தா எங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படி வலிக்குது, நீங்க எப்படி தான் அப்படி டிராவல் பண்றீங்கன்னு கேட்பாங்க. Many servants of God who are in a friendly contact with me, they contact me and they say, brother, how do you travel so much? If we travel a day, we are feeling so tired. நான் சொல்லுகிற ஒரே பதில், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. The only response that I give to them is, by the Lord that strengthens me, I can do all things. வேதம் சொல்லுகிறது, இந்த 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. The 2 Timothy chapter 1 verse 7 clearly says that for God hath not given us the spirit of fear but of
power. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருக்குதா இல்லையான்னு இந்த வசனத்தில் சொல்கிற 4 காரியத்திலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். See, we can analyze and understand, do we possess the Spirit of God or not, through the 4 things that the Spirit of God, the word mentions. ஒன்று, பயத்தின் ஆவி நமக்கு கிடையாது. Firstly, we do not possess the spirit of fear. இரண்டாவது, பலவீனமே நமக்கு கிடையாது. பலனை கொடுக்கிற தேவன், நம்முடைய தேவன் பலனை கொடுக்கிற தேவன். Secondly, we do not have any weakness because our God is a powerful God who strengthens us. மூன்றாவது, நமக்குள்ளே அன்பை ஊற்றுகிற தேவன். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஒரு மிகுந்த அன்பினால் நம்மை நிரப்புகிறார். Thirdly, the Spirit of God that is in us, He fully fills us with His love. மற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுதே அவர்கள் மீது நமக்கு ஒரு அன்பு வருகிறது. When we look on others, we will have much love towards them. அவர்கள் மீது நமக்கு ஒரு கரிசனை வருகிறது. We have much care towards them. அவர்கள் மீது ஒரு அக்கறை வருகிறது. We have much care towards them. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற அந்த அன்பு. அந்த அன்பின் ஆவிலே, பலத்தின் ஆவிலே தேவன் நம்மை நிரப்புகிறார். தைரியத்தின் ஆவிலே நம்மை நிரப்புகிறார். God fills us with a spirit of power, with the spirit of love. அடுத்து நம்ம பார்க்கிறோம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. God has given us a sound mind. ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு ஆவியை கொடுக்கிறார். He has filled us with a sound mind. நமக்கு எதை குறித்தும் குழப்பம் கிடையாது, பயம் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் போது தேவன் சரியான முறையில் நம்மை வழிநடத்துகிறார். See, we do not fear for anything, and when we place our prayers in the presence of God, He directs us in the right path. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவி நமக்கு கிடையாது. பலனை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். See, we do not possess the spirit of fear. Instead, God is filling us with power. He is filling us with love and the spirit of sound mind. அந்த 4 காரியங்கள் ஒரு விசுவாசிக்குள்ளே வந்துவிட்டால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்று அர்த்தம். If these 4 attributes come in your life, then it is very ardent that the Spirit of God is moving in you. எதை குறித்து நமக்கு பயம் இல்லை, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். See, why we do not fear? Because we know God will take care of it. இயேசு கிறிஸ்து சொன்னார், நாளை தினத்தை குறித்து நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொன்னார். Lord Jesus Christ said, do not fear for tomorrow. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் வருத்தத்தினாலும் இருப்பதை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. Beloved children of God, today if we see many people, they are filled with much trouble, they are filled with fear, and they do not know what to do. They have confusion and chaos. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் கடந்து வரும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் நீங்கள் கலங்க வேண்டும்? ஏன் பலவீனர்களாக நீங்கள் மாற வேண்டும்? See, why you should fear when much troubles, trials, tribulations, chaos come in your life? Do not fear. உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். You should look upon the Jesus Christ who did shed blood for you. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, When we read Apostles Acts chapter 18:9, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். now I will read. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்னார். The 9th verse says very clearly, then spake the Lord to Paul in the night by a vision, be not afraid, but speak and hold not thy peace. 10th verse says, for I am with thee, and no man shall set on thee to hurt thee, for I have much people in the city. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பிற்பாடு அவனுக்கு எதிராக அநேகர் எழுப்பினார்கள். See, when we read here, we can see Paul, when he departed from Athens and came to Corinth, many people came against him. அவன் ஊழியம் செய்யக்கூடாதபடி அவனுக்கு பல்வேறு வகையான போராட்டமான சூழ்நிலைகளை உண்டாக்கினார். There arose much chaos and confusions that he could not minister there. அதன் மத்தியிலும் பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். But amidst that, Paul was serving God.
அவனுக்கு ஒருவேளை ஒரு பயமான ஒரு சூழ்நிலை அல்லது கலக்கமான சூழ்நிலை வந்திருக்கலாம். There might have arose a chaos, a confusion situation wherein he would have been afraid. அன்றைக்கு ராத்திரை தான் கர்த்தர் தரிசனமாகி பவுலை பார்த்து நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று அவனை தேற்றினார். That is why on that very night God gave a vision and he spake to him saying that be not afraid, be you speak, hold not thy peace. அன்பு மகனே மகளே, நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய், எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று உங்களை தேற்றுகிறார் இந்த வேளையிலே. Beloved sons and daughters, why are you afraid? The Lord is looking at you. He is saying to you, my beloved son, my beloved daughter, why are you afraid? Do not hold your peace. You speak for me. நீங்கள் எந்த இடத்திலே, எந்த தேசத்திலே, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. You might be in any place, any country, in any situation. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. He is looking unto you and he is saying to you, for I have many people in the city. Hallelujah. Hallelujah. உங்களுக்கும் எனக்கும் தேவன் உதவுவதற்காக ஒரு பெரிய ஆயத்தத்தை ஏற்கனவே செய்து விட்டார். God has set a great help for you and me already. ஹalleluya. Hallelujah. சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் மகனே, உன்னுடனே கூட இருக்கிறேன் மகளே என்று சொல்கிறார். He is saying very clearly, be not afraid, I am with thee, I am with thee, my son, my daughter. ஒருவேளை அந்நிய தேசத்திலே நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்களோ, பல பிரச்சனையிலே வேலை இல்லாமல் தவிக்கிறீர்களோ, தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Many times it might be you are in an unknown country, you are in a situation where nobody is there for you. Now the word of God is coming to you, my daughter, my son, do not fear, I am with you. நீ இருக்கிற இடத்திலே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். God is saying unto you, I am there to bless you and lift you on high in that very place where you are now. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தேவனை பார்க்க கற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய மூளை குழம்பாது, இதுவா அதுவா என்று நீ தவிக்க மாட்டாய். கர்த்தர் சரியானதை உனக்கு வெளிப்படுத்தும். See, whatever might be the situation, even in that situation, if you learn to seek God and ask of God, then you will never be in chaos or confusion. Instead, you will understand God is there with you. Hallelujah. Hallelujah. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றார் வேலைக்காக. Beloved children of God, one of my friend, he went to an European country for work. அவருக்கு சரியாக ஒரு ஆங்கிலம் தெரியாது, ஒரு பெரிய பொது வழியிலே பழக்கமுள்ள ஒரு ஆள் அல்ல அவர். See, he is not a person who is very easy to go, who is very friendly to talk, and he does not know English that well. இவர் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவர் பிக்கப் பண்ண யாரும் இல்லை, ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டார். என்ன செய்ய போறோம், அந்நிய தேசத்துல ரொம்ப பயந்து குழம்பி விட்டார். Now when he came down and when he had arrived in the airport, there was nobody to pick him, so he was afraid. அங்கிருந்து என்னை போன்ற பல ஊழியர்களுக்கு போன் செய்து ஜெபோதவி அவர் கேட்டார். From there he called many ministers, many servants of God and asked them to pray for him. தேவன் அவருக்கு சொன்ன வசனம் இந்த அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 10 வசனம். See, the word that God gave him was this Apostle chapter 18 verse 9. பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்னார். As it is said in the 10th verse, for I have much people in this city. பல மணி நேரங்கள் கடந்து சென்றது. Much time left. அப்போ அங்கே நம்முடைய தேசத்தை சேர்ந்த ஒருவர் இவரை கவனித்து, ஏன் நீங்கள் யார், இன்னும் ஏன் எங்கேயும் போகாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். One person from our country, he noticed him and he asked, who are you, my friend? Why are you standing here for a long time? அவர் நடந்த விவரங்களை எல்லாம் சொன்னார். Then he detailized the situation. அவர் சற்று நேரம் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அவருடைய டியூட்டி முடிந்தவுடனே இவரை அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். Then he said, my friend, you stay here for a while. After the completion of his duty hours, he took him to his own place. ஒரு நாள் முழுவதும் அவரோடு தங்க வைத்து அவருடைய நண்பரை கண்டுபிடித்து அவரிடத்தில் அவரை அனுப்பி வைத்தார். He made him to stay with him for one long day. He helped him to find his friend and then he sent him along with his friend. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, எங்கே போனாலும் நீங்களும் நானும் தனியாய் இருக்க தேவன் விடுவதே கிடையாது. Beloved children of God, wherever we go, God never leaves us alone. ஆகவே தான் 2 தீமோத்தேயுவில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பிரியமானவர்களே. That is why in 2 Timothy God clarifies that I have not given you the spirit of fear. உன் வாழ்க்கையிலே என்ன நடந்து விட்டு என்று நீ கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய், கண்ணீர் விடுகிறாய். Why are you in a confusion? Why do you worry? What happened in your life? உனக்கு அருகிலே நிற்கிற இயேசுவை நோக்கி பார்.
பார், சிலுவையை நோக்கி பார். Look unto Jesus who is standing next to you right now. Look upon the cross of God. அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த பட்டணத்திலே நீ இப்பொழுது எந்த இடத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திலே உனக்கு உதவி செய்யும்படியாக அநேகரை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. Looking upon you, God is saying that in that very same city where you are troubled, where you are in chaos, where you are in confusion, I have many people. எந்த வேலை ஸ்தலத்திலே நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, எதிரான சூழ்நிலையை பார்த்து பயந்து நிற்கிறாயோ அந்த இடத்திலே உனக்கு சாதகமாக அநேகரை கர்த்தர் வைத்திருக்கிறார். That very workplace where you are troubled, where you are in a great chaos because of enmity with many people, in that same place God has kept much people for you. ஒருவேளை நீ குடும்பத்தாராலே தள்ளப்பட்டிருக்கலாம், குடும்பத்தாராலே கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். You might be refused and rejected by your family. நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், But remember, God is with you when you look unto the life of Paul. 1 கொரிந்தியரிலே ஒரு பெரிய பட்டியலையே தேவன் கொடுக்கிறார். In 1 Corinthians, God has given him a great list. பவுல் சொல்கிறார், நான் எவ்வளவெல்லாம் பாடுபட்டேன் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை நாம் இங்கே வாசிக்க முடியும். There you can read, Paul explains how much was his problem. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், நான் தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது பல்வேறு வகையான இடர்பாடான சூழ்நிலைகளை நான் கடந்து வந்தேன். See, when we take my life as an example, out of many problems, many disturbance, I came to God. என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் 27 சேனல்களில் வந்து கொண்டிருந்தது. My messages were telecasted in 27 channels. என்னுடைய ஊழியத்தில் மிகுந்த ஒரு பொருளாதார தடையை சத்துரு கொண்டு வந்தார். Satan brought a great financial crisis in my ministry. கொரோனா காலங்கள் வந்தது, டிமான்ஸ்ட்ரேஷன் காலங்கள் வந்தது. There were time where I found financial crisis due to corona, COVID, or due to demonetization. எனக்கு எதிரான அநேக சூழ்நிலைகளிலே என்னுடைய எதிரிகள் நான் எப்பொழுது வீழ்வேன் என்று காத்து கொண்டிருந்தார். And in those situations which were against me, my adversaries were thinking when I will fall. தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தது, நீ பயப்படாமல் ஊழியம் செய், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். The word of God came unto me. He said, fear not, minister for me, I am with you. 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை உள்ள வசனங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். God showed me 2 Corinthians chapter 11, 22 to 28. பவுலுடைய பாடுகளை தேவன் எனக்கு காண்பித்தார். God showed me the sufferings of Paul. பவுல் எப்படியெல்லாம் அதை மேற்கொண்டான், எப்படியெல்லாம் தேவனுடைய கரம் அவனோடு இருந்தது என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்திக் கொடுத்தார். And he showed me how Paul overcome all these sufferings, how God led him. எல்லா சத்துரு போராட்டங்களை முறியடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். And God gave me the grace to destroy all the sufferings that Satan brought in my life. Hallelujah. Hallelujah. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of நீங்களும் God, நானும் பிரச்சனை வருகிற நேரத்தில், போராட்டம் வருகிற நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தேவனை நோக்கி பார்ப்பது. whenever trials and tribulations come in our life, you and me, we should look upon the face of God. சிலுவையை நோக்கி பார்ப்பது. We should look upon the cross. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். The Spirit of God clarifies very clearly that I have not given you the spirit of fear. நமக்குள்ளே ஒரு பயம் வரும் என்று சொன்னால் அதை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். If there comes a fear in my life, in our life, then we should look upon the Spirit of God. We should look upon Jesus and pray. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். He is giving us power. He is giving us love. He is giving us a sound mind. சவுண்ட் மைண்ட், உறுதியான ஒரு மனது, உறுதியான ஒரு நிலை. What does a sound mind mean? It means a determined way, a determined path. அன்பு மகனே, மகளே, Beloved son and daughter, இப்பொழுது பரிசுத்த ஆவியை சொல்லுகிறார், now the Spirit of God எதை clarifies. குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். Do not fear for anything. Do not be afraid. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். I am with you. நீ இருக்கிற பட்டணத்திலே, நீ இருக்கிற அந்த பகுதியிலே என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட அநேக ஜனங்களை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். In the place
place where you are, in the city where you are, I have kept much people for you who are titled by my name. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வசனத்தை நீ விசுவாசி. Believe in this word. 2 தீமோத்தேயு 1:7 நீ விசுவாசத்தை சுதந்தரித்துக்கொள். Believe in 2 Timothy chapter 1 verse 7 and you get that promised word. நீ ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாய். You will never be left behind. ஒரு நாளும் நீ மற்றவர்கள் முன்பு கேவலப்பட மாட்டாய். You will never be ashamed before others. தேவன் அற்புதமாக உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். God will wonderfully meet all your needs. எதெல்லாம் கையை விட்டு போனதோ, எதையெல்லாம் இழந்து போனாயோ, அது எல்லாம் தேவன் உனக்கு திரும்ப கொடுப்பார். Whatever you lost, whatever left you, everything you are going to gain again. இதோ கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உண்மையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Behold, the Spirit of God is descending upon you right now. தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்தை இப்பொழுது மூடுகிறது. The presence of God is filling you right now. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மீது இறங்குகிறது. The blood of Jesus is descending upon you. ஹல்லேலூயா. உனக்குள்ளே ஒரு விசேஷித்த விடுதலையின் வல்லமை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். Hallelujah. God is delivering you with a special anointing. ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. There is a special Spirit of God anointing that is falling on you. All of us close our eyes and pray. நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். You kneel down. அல்லது நின்று கொள்ளுங்கள். Or stand up. உங்கள் மீது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. Now the presence of God is coming upon you. ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் தகப்பனே. Hallelujah. We thank you and praise you, Master. நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh Lord Jesus Christ, the Nazarene, oh the Son of David, we praise உம்முடைய you. பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறபடியால் மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you that your anointing is falling upon your child. ஒரு விடுதலையின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதற்காக A ஸ்தோத்திரிக்கிறோம். delivering spirit is falling upon them, for that we thank இயேசு you. கிறிஸ்துவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். In the name of Jesus Christ, let all the barren womb be blessed. இயேசு கிறிஸ்துவின் அக்கினி கரம் இறங்கி எல்லா அசுத்தாவிகளை வெளியேற்றுவதாக. The Spirit of God, the blessed hand of Jesus Christ fall upon them and let all the unclean spirit flee away from them. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஏவல்கள், செய்வினைகள், பில்லி சூனிய கட்டுகள் அந்தந்த இடங்களிலிருந்து எரிந்து சாம்பலாகி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். All the witchcraft, black magic that are standing against your children, let them be put in the fire of God. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளுடைய இடத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு நீங்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். All the evil spirit that are standing against your children, in the name of God I command, let them depart from there. ஒரு 4-5 டாக்டருடைய கிளினிக் எனக்கு காண்பிக்கிறேன் சுவாமி. Lord, you are showing a 4-5 doctor's clinic. நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்த இந்த ஆஸ்பத்திரிகள் இப்பொழுது சோர்வடைந்து கிடக்கின்றன, சோர்ந்து போய் கிடக்கின்றன. These clinics were blessed, but now they are in a very terrible moment. உம்முடைய பிள்ளைகள் நாமம் தரிக்கப்பட்ட மருத்துவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் சுவாமி. Oh Lord, the doctor who are in your salvation, they are in a weary situation. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஒவ்வொரு கிளினிக்கிலும், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் உம்முடைய வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ, let your blessing hand descend upon each and every clinic and that hospitals. ஒவ்வொரு அந்த 4-5 ஆஸ்பத்திரிகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்கிறேன் கர்த்தாவே. I deliver these 4-5 hospitals in the name of Jesus அதிலே Christ. 3 பெண் டாக்டர்களை பார்க்கிறேன், 2 ஆண் டாக்டர்களை காண்பிக்கிறேன். இந்த 5 டாக்டர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி ஒரு உற்சாகத்தின் ஆவியை நிரப்புவீராக. Lord, you're showing me 3 lady doctors and 2 gen doctor. Lord, you are blessed and descend upon them and deliver them. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் In the நாமத்தினாலே. name of Jesus, let your fiery anointing fall on இந்த them. 5 பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே விடுதலை செய்கிறேன் I கர்த்தாவே. deliver these 5 children in the name of Jesus உம்முடைய Christ. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும். All the weapon that come against these children in the name of Jesus Christ, let it be destroyed. பயப்படாதே மகனே, மகளே, இந்த பட்டணத்தில் நீங்க அநேக ஜனங்கள் உண்டு சொல்லுகிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். Beloved children of God, do not be fiery, do not fear, because I have much people for you. எல்லா பயத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. Let all the weary spirit, let all the fearful spirit, let it depart from them in the name of Jesus. பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக. All the evil spirit that are working in them, let it move away in the name of Jesus ஒரு Christ. விடுதலையின் வல்லமை இறங்கி பிள்ளைகளை தொடுகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். We thank you that the delivering spirit has touched them. பிள்ளைகளை விடுதலை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for delivering them. விடுதலை கொடுத்ததற்காக நன்றி We செலுத்துகிறேன். thank you, Lord, that you have delivered them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask. ஆமென். Amen. 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 God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May the Lord bless you and be with you. ஆமென்.
Amen. என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.